அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 29வது நாளை அடைந்திருக்கோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம நோன்பை முடிப்போமா இல்லை நாளைக்கு இன்னொரு நாள் நோன்பு வருமா அப்படிங்கிறது அல்லாஹ் தான் அறிந்தவன். அதனால் அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ முடியுமோ அதுக்கான விஷயத்த நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாவ மன்னிப்பு பற்றிய விஷயத்த நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம் இல்லையா? பாவ மன்னிப்பு விஷயத்தில் நம்ம பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம பாவம் செய்யும் போது நம்ம கேட்குறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு தேவைகள் ஏற்படும் போது, நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் வரும்போது, இல்லை மற்றவர்கள் ஏதாவது குறையாக இருக்கும் போதோ, இல்லை அவர்களுக்கு பாவம் செய்து அவர்கள் பாவத்தில் இருக்கும் போதோ, இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பாவ மன்னிப்பு செய்வோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் குரானில் சில வசனங்கள் அதை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு மனிதருக்கு வெற்றி ஏற்படும் போது பாவ மன்னிப்பு செய்ய சொல்கிறான். இதை கேட்கும் போதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வெற்றி வரும்போது என்ன பாவ மன்னிப்பு செய்யணும் இல்லையா? ஏன்னா வெற்றினால என்ன பாவம் வந்துட போகுது? ஸோ அதாவது எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் தீர்வு பாவ மன்னிப்பு தான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் சொல்கிறான். சூரா நஸ்ர் எடுத்துக்கிட்டோன்னா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும், மேலும் அல்லாஹுவின் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும்போதும் உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீக் செய்வீராக. மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். இந்த வசனம் எப்போ இறக்கப்பட்டதுன்னா, மக்கா வெற்றினப்போ இறக்கப்பட்டது. மக்கா வெற்றியின் போது அவங்களுடைய நிலைமையே தலைகீழாக மாறிடுச்சு இல்லையா? யாரால கஷ்டப்பட்டு அடித்து விரட்டப்பட்டாங்களோ அதே மக்களுக்கு ஒரு ஆட்சி தலைவராக அவங்க வந்து உட்கார்றாங்க. அவங்க நினைச்சபடி, அதாவது எப்படின்னா, அந்த மக்கால இருக்க அந்த சிலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கி தள்ளிட்டு அல்லாஹ் தஆலாவுடைய இந்த தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மார்க்கத்தை நோக்கி அந்நியனியா அப்படியே கூட்டம் கூட்டமாக ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது ஒருத்தர் பின்பற்றதே கஷ்டமாக இருந்த ஒரு காலத்தில் கூட்டமாக இவங்களை நோக்கி மனிதர்கள் பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது, சரிங்களா, உங்களுடைய மார்க்கத்தில் கூட்டமாக மக்கள் வரும்போது அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீக் செய்யுங்கன்னு சொல்கிறான். சரி, இது ஓகே, ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு வெற்றி வரும்போதோ அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் போதோ நம்மளுக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி இல்லையா? இது சாதா வெற்றிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனுடைய வாயிலுமே ஏ அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் அல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை வரதான் செய்யும். ஆனால் அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன சொல்கிறான்னா, மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராகன்னு சொல்கிறான். அப்போ பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவனாக இருக்கான், அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப தீர்மானமாக சொல்கிறான். ஸோ இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு வெற்றி அப்படிங்கிறது வரும்போது அல்லாஹ்வை புகழ்றதுக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறதுக்கு அடுத்தபடியாக நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பாவ மன்னிப்பு, சரிங்களா? ஏன்னா ஃபைனல் டச்சு எல்லாம் நன்றி செலுத்துபவர்களை நேசிக்கிறான் அப்படி சொல்லி எல்லாம் முடிக்கல. விலை பொறுக்க தேடுங்க, அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுப்பனா இருக்கிறான் அப்படின்னு ஃபைனல் டச்சை என்ன பண்ணுறான்னா, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கறத விரும்புகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறான். இன்னஹு கான தவ்வாபா, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி வரும்போது, நம்ம பல சோதனைகளை தாண்டி அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா பாவ மன்னிப்பு தேடணுமா. ஏன்னா நம்ம அந்த வெற்றி அடையிறதுக்காக வேண்டி நம்ம செய்த செயல்களில் ஏதாவது தவறுகள் வந்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு மனிதன் வெற்றியை கண்ட உடனே அவனுக்கு வரக்கூடியது என்ன? ஒரு அகந்தை, ஒரு மனசில் ஒரு மமதை வரும் இல்லையா? நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். ஸோ அல்லாஹ் கொடுத்த ஒரு வெற்றி நமக்கு அருளாக அமையணும் அப்படின்னா அந்த அகந்தை, ஒரு பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள துளி கூட வரக்கூடாது இல்லையா? ஒரு கடுகளவு அந்த பெருமை இருந்துட்டாலும் ஜன்னத்துடைய வாசனையை கூட நுகர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போ வரும்னா வெற்றியின் போது தான் வரும் இல்லையா? அப்போ அந்த வெற்றியின் போது நம்ம முதல்லையே முன்னெச்சரிக்கையாக முழுமையாக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளை தாழ்த்திக்கிட்டோன்னா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்? அந்த வெற்றியை மறுமைக்குரிய வெற்றியாக மட்டும் ஆக்க மாட்டான், இந்த இம்மையிலேயுமே என்ன பண்ணுவான்னா அடுத்ததாகவும் அதை விட மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான்.
ஏன்னா நம்மள நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க ஒரு வெற்றின்னு கிடைச்சிட்ட பிறகு அந்த வெற்றியை கொண்டாடுறது, ஒரு பார்ட்டி வைக்கிறது இல்லையா? அதாவது வெற்றியை யார் கொடுத்தா அப்படிங்கிறத நினைச்சா நம்ம ஜெயிச்சிட்டோம். வெற்றியை யார் கொடுத்தான்றதை நினைக்காம நம்மளால் வெற்றி வரதா நினச்சிக்கிட்டு பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு, அதுலேயும் அந்த பார்ட்டிலையும் நிறைய ஹராமான விஷயங்களை கலந்து அந்த வெற்றியவே எப்படி ஆக்குறது, அல்லாஹ்வுக்கு கோபத்திற்குரிய ஒரு விஷயமாக்கி, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளை அல்லாஹ் நமக்கு சாபம் கொடுத்த மாதிரி ஆக்கி நம்ம என்ன பண்ணுறது, அந்த வெற்றியை அப்படியே தலைகீழாக்காம அதே நேரத்தில் யார்கிட்ட இருந்து அந்த வெற்றி கிடைத்ததோ அவனை புகழ்ந்து, இந்த வெற்றி மூலியமாக எனக்கு வேற எந்த பெருமையும் எந்த மாதிரியான காரியமும் வந்துடக்கூடாது, அடுத்து நான் செய்கிற காரியங்கள் என்னைய வேற என்ன ஆக்கிடக்கூடாது, கீழே கொண்டு போயிடக்கூடாது, அதே மாதிரி முன்னாடி நான் செய்த செயல்களில் ஏற்பட்ட பிழைகளையும் நீ பொறுக்கவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் தாலா அந்த வெற்றியை நமக்கு என்னவாக்குறான், அருளாக்கிடுறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலையுமே சுஜூதுலையும் ருக்குவுலையும் அல்லாஹ்வை தஸ்பீக் செய்து, யல்லா நீயே தூய்மையானவன், உனக்கே எல்லா புகழும், உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு என்ன துவா ஓதுவாங்களாம், சுபஹான கல்லாஹும்ம ரொப்பனா வபி ஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி. இந்த துவாவை சுஜூதுலையும் ருக்குவிலையும் ஓதுவாங்களாம். ஏன்னா இறைவனின் கட்டளை. வெற்றி வரும்போது என்ன பண்ணணும், அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, எல்லா தொழுகையிலையும் சுஜூதுலையும் ருக்குலையும் இந்த துவாவை ஓதுற மூலியமா ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு வெற்றியுடைய நாளாக அமையும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அடுத்து பார்த்தோன்னா, அல்லாஹ் தாலா இந்த மாதிரி வெற்றி வர சந்தர்ப்பத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறான். அது எங்கன்னா 48வது அத்தியாயத்தில், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅஹர். நிச்சயமாக நாங்கள் உமக்கு தெளிவான ஒரு வெற்றியை வழங்கியுள்ளோம், அதனால் அல்லாஹ் உம்முடைய கடந்த பாவங்களையும் வருங்கால பாவங்களையும் மன்னிக்கட்டும். அதாவது அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னா, இதில் பாவ மன்னிப்பு கேளுன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கேன், அதுவும் மாபெரும் வெற்றி. இது என்ன சம்பவம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது என்னன்னா ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றியான ஒரு விஷயம், சரிங்களா? இது எல்லாமே இப்போ மக்கா வெற்றியாகட்டும், இந்த ஹுதைபியா உடன்படிக்கையாகட்டும், இது எல்லாமே மிகவும் அழகான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சம்பவங்கள். இப்போ நம்ம நேரமின்மையின் கருதி இதெல்லாம் நம்ம வந்து விரிவாக சொல்ல முடியாது. ஆனால் அதில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வரலாற்று செய்திகளை பேசுவோம் இல்லையா, அப்போ நம்ம இதை பற்றி முழுமையாக நம்ம விளக்கலாம். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை அவங்க மாபெரும் வெற்றின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் மாபெரும் வெற்றினா, இது ஒரு சமாதான உடன்படிக்கை தான், சரிங்களா, குறைஷிகளுக்கும் அவங்களுக்கு இடையில. ஆனால் இந்த சமாதான உடன்படிக்கையின் மூலயமா அல்ஹம்துலில்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல இருந்ததை விட போர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த போர் நிறுத்தத்தினால இன்னும் அதிகமாக மார்க்கத்தை மற்றவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஸோ இதை பின்னாடி உள்ள இந்த வரலாறை பார்க்கும்போது இது ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே என்ன சொல்லுவாங்க, இது வந்து வெற்றியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உம்ராக்கு செய்ய வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி அனுப்பப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ் ஏன் இதை மாபெரும் வெற்றி, ஒரு மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த வெற்றினால மார்க்கம் அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் வளர்ந்துச்சு, சரிங்களா? ஸோ இதை நம்ம அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ என்னன்னா, இந்த வெற்றியின் போதும் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், அல்லாஹ் தாலா உங்களுக்கு முன்னாடி இருந்த பாவங்களையும் வருங்கால பாவங்களையும் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்படி கேட்கறது மூலியமாக அல்லாஹ் தாலா முன்னாடி இந்த காரியம் நடக்கும்போது செய்த பாவங்களையும், இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள மனசில் வர அந்த சில பிரச்சனைகள்னால வர பாவங்களுக்கும் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவான், பாவ மன்னிப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறான். ஸோ பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது வெற்றிக்கு பின்னாடி வர ஒரு விஷயமா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். ஸோ இதனால அல்லாஹ்க்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கா? இப்போ நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் வாழ்க்கையில், இதனால அல்லாஹ்வை புகழ்ந்தோ இல்லை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கறதுனாலையோ அல்லாஹ்க்கு இதனால ஏதாவது வரப்போதா, இல்லை நம்ம கேட்காததுனால அல்லாஹ்க்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட போதா? எதுவுமே கிடையாது இல்லையா? அவன் என்னைக்குமே புகழுக்குரியவன். அல்லாஹ் தாலா என்ன பண்றான், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அவனுடைய கண்ணியத்தை யாராலும் உயர்த்தவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அவனுடைய இடத்துல இருக்கான். ஆனா நமக்கு வெற்றி வரும்போது சைக்காலஜிக்கலா நம்ம முழுமையா இறைவனை புகழ்ந்து நமக்கு ஏற்பட்ட அந்த தவறுகளுக்காக வேண்டியும்
நமக்கு ஏற்படக்கூடிய தவறுகளுக்காக வேண்டிய அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம முழுமையா நம்ம தாழ்த்திக்கிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகத்துல அதாவது மறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கும் அல்லாஹ்வை புகழ்ந்தோ பாவ மன்னிப்பு கேட்கும் போது. ஆனா இந்த உலகத்திலையும் அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை ஒரு அருளாக்கி வைப்பான், ஒரு அழகாக்கி வைப்பான் அல்லாஹ் தஆலா. சரிங்களா? அப்படி இருக்கிறவங்கள பாருங்களேன், அப்படி அதாவது ஒரு வெற்றி வரும்போது இந்த மாதிரி தன்னை தாழ்த்திக்கிறவங்கள பார்த்தா சாதாரண மனிதர்களுக்கே பிடிக்கும். இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோப்பா எப்படியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் பாரு இந்த நேரத்துலையும் அவங்க கடவுளை நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளே சாதாரண மனிதர்களே பேசும்போது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட திருப்தி அடையக்கூடியவன், நம்ம பண்ணுற சின்ன விஷயத்துக்கு கூட என்ன பண்ணுறான், பல மடங்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியவன். நம்ம கேட்குற ஒரு சின்ன பாவ மன்னிப்புக்கு கூட நம்ம எவ்வளோ பெரிய கொடுமையான பாவங்களை செய்திருந்தா கூட மன்னிக்க ரெடியாக இருக்க அந்த ரப்புல் ஆலமீனுக்கு இது எவ்வளவு மிக விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் இந்த உலகத்துல வர எல்லா நன்மையான காரியங்களுக்கும் வெற்றிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இறைவனை புகழ்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். பாவ மன்னிப்பை பத்திய இன்னொரு வசனம் குரான்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது, அதையும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், ஈமான் கொண்டவர்களே களப்பற்ற மனதோடு அல்லாஹ்விடம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெறுங்கள். உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களை சுவன சோலைகளில் பிரவேசிக்க செய்வான். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டே இருக்கும். நபியையும் அவருடன் ஈமான் கொண்டார்களே அவர்களையும் அந்நாளில் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். அன்று ஈடேற்றம் பெற்ற அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னும் அவர்களுடைய வலப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும். அவர்கள், எங்கள் இறைவா, எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக, நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் என்று கூறி பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல முதல்ல என்ன சொல்றான்னா, கலப்படமற்ற தௌபா செய்வதன் மூலம் கிடைக்கிற நன்மையை சொல்றான். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பார்த்திருக்கோம், தௌபத்துன் நசூஹா இல்லையா? அந்த தௌபான்றது எப்படி இருக்கும்னா மற்ற மனிதர்களுக்காகவோ இல்லை ஒரு பேச்சுக்காகவோ இருக்காது. உண்மையாலுமே அந்த மனசுல இருக்க வருத்தமானது எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்வுக்கு இது கண்டிப்பா இவன் என்னோட அடியான் ரொம்ப இதுக்காக வருத்தப்படுறான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு தெரியும். சரிங்களா? நமக்கு தெரிகிற அளவுக்கான ஒரு வருத்தமா இருக்காது இந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தௌபாவை செய்தா அல்லாஹ் தஆலா என்ன தரான்னு சொல்றான், சொர்க்கத்தை தரேன், அதுல சதா நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும்னு சொல்றான் இங்க உள்ள மக்களுக்கு. அடுத்து என்ன சொல்றான்னா, அந்த நாள்ல நபியையும் அவங்களை சார்ந்து அவங்களை பின்பற்றின மக்களையும் நான் என்ன பண்ண மாட்டேன், இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்றான். கண்டிப்பா இந்த மாதிரி தௌபா செய்து வந்த மக்களுக்கு என்னவாகாது, இழிவு வரவே வராது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100 தடவை என்ன பண்றாங்க, இஸ்திக்ஃபார் செய்யறாங்க. ஸோ பாவ மன்னிப்புலேயே ஊர்னவங்க, அவங்களுடைய கூட இருந்தவங்களும் எப்படியாப்பட்டவங்க, அவங்கள நம்பி வரவங்களும் பாவ மன்னிப்புலேயே இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், மேன்மையை தான் கொடுப்பானே தவிர என்னைக்குமே அவங்களுக்கு இழிவு வராது. தௌபா செய்யக்கூடிய மக்களுக்கு இழிவு வரவே வராது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா, இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது சொர்க்கத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி மூமின்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ நபிமார்களாகட்டும், அவங்கள பின்பற்றின மக்கள் நல்மக்களாகட்டும், அவங்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவங்களுடைய பிரகாசம் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானா, அந்த நாளில் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பிரகாசத்தை கொடுப்பானா. இதை நம்ம நிறைய சூரா ஹதீதுலலாம் கூட வரும் இந்த வசனங்களை பற்றி. ஸோ பிரகாசமானது அவங்கவுங்க செய்த நன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரகாசமானது என்ன பண்ணுமா, அப்படியே முழுமை அடைஞ்சிக்கிட்டே போகுமா, ஏறிக்கிட்டே போகுமா. சில பேருக்கு பிரகாசம் இருக்குமா, ஆனால் அந்த பிரகாசமானது என்ன பண்ணுமா, அவங்க செய்த அந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே குறைந்து 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 கீழே போயிடுமா. சரிங்களா? அல்லாஹ் தஆலா சூரா ஹதீதுல நயவஞ்சகர்களை பற்றி கூட சொல்கிறான், பிரகாசம் கொடுக்கப்பட்டு பின்னாடி அவங்களுக்கு எடுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அல்லாஹ் தஆலா காட்டுறான் மற்ற மனிதர்களுக்கு இவங்களுடைய தரம் என்ன, இவங்களுடைய தரம் என்னன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பிரகாசமானது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அவங்கள சூழ்ந்து இருக்குமா. இதே மாதிரி இந்த பிரகாசமானது அவங்கள சூழ்ந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சூரா ஹதீதுல அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். ஸோ அந்த மாதிரி சூழ்ந்து இருக்கும்போது அந்த மனிதர்களுடைய துவாவானது எப்படி இருக்கும்னா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பிரகாசத்தை முழுமைப்படுத்த அல்லாஹ், சரிங்களா, எங்களுடைய பாவங்களை மன்னித்திரல்லா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. ஸோ ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அவன் சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பாலத்தை கடந்து போகணுமா. ஸோ அந்த பாலத்தை எப்படி கடக்க முடியும், இந்த ஒளி இருந்தால் தான் கடக்க முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு என்னவாயிடும், அது கஷ்டமாக போயிடும். சரிங்களா? இந்த ஒளி இல்லாதவங்களுக்கு. ஸோ இந்த ஒளியை அவங்க பெறணும்னா
அவங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் ஏதாவது இருந்தால் கூட மொத்தமாக அந்த இடத்துல குறைக்கப்படணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க சொர்க்கத்துக்குள்ள மக்கள் தான், ஆனால் அவங்க இன்னும் சொர்க்கத்துக்குள்ளே போகல. ஆனால் அந்த சொர்க்கத்துக்குள்ளே போக அந்த பாலத்தை கடக்கணும். ஸோ அந்த ஒளின்றது அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ஒளியை எப்போ எல்லாம் முழுமையாக்குவான்? அவங்களுடைய பாவங்கள் ஒரு சிறு அளவு கூட இல்லாமல் இந்த உலகத்திலே முடிஞ்சிருது. இருந்தாலும் அங்கேயும் போய் என்ன கேட்பாங்களாம்? கடைசி அவங்களுடைய ஆசையாக என்ன கேட்பாங்களாம்? துவாவாக என்ன கேட்பாங்களாம்? என்னுடைய பாவங்களை ஃபுல்லாக மன்னிச்சிடலா. அப்போ தான் அவங்களுடைய ஒளி முழுமையடும். சரிங்களா? அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியாது? பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இங்கே இருக்க மனுஷங்களை பாவ மன்னிப்பு கேட்க சொல்கிறது கரெக்டு. ஆனால் அங்கே போய் நிற்கிற மக்களும் என்ன பண்ணுவாங்க? மூமினானவங்க பாவ மன்னிப்பில் தான் அவங்க முக்கியமாக கேட்பாங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் அடையிறதுக்காக இந்த பாவ மன்னிப்பு தான் அவங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயமா அமையுது அப்படின்னு நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த பாவ மன்னிப்புங்கிறது நம்மளை என்றைக்குமே ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் நல்லா தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ் நாளைக்கு பயான் பண்ண முடியுமான்னு தெரியலை. நாளைக்கு பெருநாவாகவும் இருக்கலாம். இல்லை இன்ஷால்லா நாளைக்கு பயானை கண்டினியூ பண்ண முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக நாளைக்கு நம்ம இந்த பாவ மன்னிப்பு பற்றிய மற்ற ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்த சொல்லி நம்ம இன்ஷால்லா முடிப்போம். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருந்தாலும் இந்த ரமதானுக்கு பிறகு இன்ஷால்லா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை நம்ம எப்பவும் வார பயான் போடுவோம் இல்லையா, அந்த பயானில் நம்ம இன்ஷால்லா அதை நம்ம பார்த்துப்போம். நாம் செவியுற்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.